தயாரிப்பாளர்கள் சங்கத்துல இப்போ ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பட்ஜெட் படங்கள்ல நடிக்கக்கூடிய முன்னணி ஹீரோக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க நடிக்கிறதுக்கான சம்பளமா அதுல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட்ட வாங்கிக்கிறாங்க. ஒரு வேலை படம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா கூட தயாரிப்பாளர்களுக்கு தான் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுது. ஆனா சம்பளத்த வாங்கிட்ட ஹீரோஸ் எந்த நஷ்டமுமே இல்லாம அடுத்ததா படம் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குற்றச்சாட்டை ரொம்ப காலமாவே தயாரிப்பாளர்கள் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா பாலிவுட் சினிமாவை பொறுத்த வரைக்குமே அதுல இருக்க நடிகர்கள் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் முறையில தான் படங்கள் நடிச்சிட்டு வராங்க. தெலுங்கு ஹீரோக்களும் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க நேரத்தில் தமிழ் தயாரிப்பாளர்கள் சங்கமும் இந்த ஒரு அதிரடியான முடிவை தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா சமீப காலமாகவே பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே ஒரு பெரிய தோல்வியை தான் சந்திச்சுட்டு வருது. அதனாலே மோஸ்ட்லி தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு. ஆனால் அதில் நடித்த முன்னணி ஹீரோஸாக இருக்கட்டும் இல்லை ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே நடிகர்களை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கான சம்பளம் கிடைச்சிருது அப்படின்றப்போ அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளும் இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ் சினிமா அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இப்போ சின்ன பட்ஜெட் படங்களுக்கு தான் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு கிடைக்குது அப்படின்ற தாண்டி நல்ல கண்டென்ட் இருந்தா படம் நல்லா ஓடும் அப்படின்ற மாதிரியும், முக்கியமா பெரிய பட்ஜெட் படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்காதீங்க அப்படின்னு தொடர்ந்து நிறைய டைரக்டர்ஸ் நிறைய ப்ரொடியூசர் எல்லா படத்தோட ப்ரமோஷன்லயுமே இதை பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட பொதுக்குழுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய பட்ஜெட் படங்கள் இனி ரெவென்யூ ஷேர் முறையில மட்டும்தான் தயாரிக்கப்படும் அப்படின்றத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடிகர் சங்கம் ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. இதோட தொடக்கமா மே 2ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து இப்படி ஒரு விஷயத்தை இப்போ அவசரமா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்குமே தெலுங்கு சினிமாவா இருக்கட்டும் பாலிவுட்டா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் தமிழ் சினிமா நடிகர்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க, இந்த விஷயத்த உடனே ஒத்துப்பாங்களா இல்லை இதனால ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய படங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க. பிகாஸ் நிறைய முன்னணி நடிகர்கள் நிறைய சம்பளம் வாங்குறாங்க. அதனாலேயே படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க, பட் ப்ரொடியூசர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இப்போ நிறைய படங்கள் இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெவன்யூ ஷேர் முறையில் மட்டும்தான் தயாரிக்கப்படும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை இவங்க கொண்டு வந்த காரணத்தினாலேயே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இல்லைனா உண்மையாலுமே இது போராட்டமா ஆகுமா, மே 2ஆம் தேதி என்ன போராட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரசிகர்களும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நடிகர் சங்கத்துல இருந்து அவங்க இதுக்கு என்ன முடிவு சொல்றாங்க அப்படின்றத தொடர்ந்து தான் இந்த விஷயம் எந்த மாதிரி முடிய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.